நல்ல தேனை கண்டறிவது எப்படி? தேன் நினைத்தாலே இனிக்கும் இயற்கையின் அற்புதம். தேனை விரும்பாதவர்கள் குறைவு. கெட்டுப்போகாத ஒரே ஒரு உணவுப் பொருள் என்றால் அது தேன் மட்டும்தான். பழங்காலம் தொட்டே மருந்திலும் விருந்திலும் தவறாமல் இடம்பெற்றிருந்த தேனில் கலப்படம் என்பது எதிர்காலத்து பழைய சமாச்சாரம்தான். இன்றைய வர்த்தகமயமான சூழலில் வளர்ப்பு தேனீக்கள் மூலம் கிடைக்கும் தேன் பெருகிவிட்டது. கூடவே கலப்படமும் இவற்றில் நிறைவே நடப்பதாக கூறப்படுகிறது. கண்ணாடி பாட்டில்களில் அடைக்கப்பட்டு வண்ணமயமான ஸ்டிக்கர்களுடன் கனஜோராக காட்சியளிக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா பாட்டில்களின் லேபிளின் மீதும் ஒரிஜினல் நேச்சுரல் ஹனி என்றே குறிப்பிடப்படுகின்றது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த தேனின் பளபளப்பான நிறம் நம் அனைவரின் கண்களில் ஈர்க்கவே செய்கிறது. ஆனால் எளிதில் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது தேன் தான். வணிக நோக்கத்துக்காக சில நிறுவனங்கள் தேனில் வெள்ளை சர்க்கரையை கலந்து விற்பனை செய்து வருகின்றன. தங்களது வியாபாரத்தை பெருக்க இந்திய உணவு தர கட்டுப்பாடு அமைப்பு விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை சில தனியார் நிறுவனங்கள் சாமர்த்தியமாக மீறுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றன. இது போன்ற கலப்படங்களின் விளைவாக தேனுக்கான மகத்துவமும் மருத்துவ குணமும் இல்லாமல் போகிறது. மேலும் தேனில் மற்ற சில கலப்படங்களும் நடக்கின்றன. இந்த கலப்படங்களை கண்டறிவதை பற்றி நல்ல தேனை எப்படி கண்டுபிடிப்பது போன்ற விஷயங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு கிண்ணத்தை தண்ணீரை நிரப்பி அதில் ஒரு சொட்டு தேனை விடவும். தண்ணீரில் அது கரைந்தால் அது கலப்படம் செய்யப்பட்டது. கரைந்து போகாமல் நேராக பாதத்தின் கீழே சென்று தங்கினால் அது சுத்தமான தேன். சுத்தமான காட்டன் துணியை தேனில் நினைத்து அது எரியும் தீக்குச்சியில் காண்பித்தால் நன்றாக சுடர்விட்டு பற்றி எரியும். அப்படி எரிந்தால் அது சுத்தமானது. சிறிதளவு தேனை எடுத்து வானொலியில் சூடு செய்தால் அதன் அடர்த்தி குறைந்து உருகிவிடும். பின்னர் அடுப்பு அணைத்து விட வேண்டும். சுத்தமானதாக இருந்தால் சில நேரங்களில் பழைய அடர்த்தியை அடைந்துவிடும். கலப்படம் செய்யப்பட்டதாக இருந்தால் இந்த அடர்த்தியை திரும்ப பெறாது. தேனை கண்ணாடி ஜாரில் ஊற்றி சில மணி நேரம் வைக்க வேண்டும். சுத்தமான தேனாக இருந்தால் அடர்த்தி ஒரே சீராக இருப்பதுடன் நிழல் போன்ற அடுக்கு படலம் ஏற்படாது. தேனின் நிறம் ஒரே சீராக இருக்கும். கலப்படம் செய்த தேனில் அடர்த்தி மாறுபடும். சுத்தமான தேனுக்கு அடர்த்தி அதிகம். அதை ஸ்பூனில் எடுத்து கிண்ணத்தில் விட்டால் மெல்லிய நூல் இலை போல் இறங்கும். கலப்படம் செய்யப்பட்ட தேன் சொட்டு சொட்டாக வடியும். சுத்தமாக தேனை ஒரு பாத்திரத்தில் மற்றொரு பாத்திரத்துக்கு மாற்றினால் அதன் அடர்த்தி காரணமாக கீழே ஒட்டாமல் குமிழ் போல் பரவி பாத்திரத்தின் வடிவத்திற்கு ஏற்ப தேன் சமநிலை பெறுகிறது. சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். கலப்படம் தேன் மிகுந்த தேனை பாத்திரத்தை ஊற்றினால் உடனே தண்ணீர் போல பாத்திரத்தில் சமநிலையில் இருக்கும்.